இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 17 28 முடிய. இயேசு தன்னுடைய எருசலேம் பயணத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். காட்டி கொடுக்கப்படுவார், சிலுவை சாவை ஏற்பார் என்றெல்லாம். அந்த வேளையில் எருசலேம் என்றால் அவர் அரியணையில் ஏறப்போகிறார் என்ற பொருள் கொண்ட சிந்தனை கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே யோவான், யாக்கோபு இந்த சீடர்களுடைய திருத்தூதர்களுடைய தாய், என்னுடைய மகன் ஒருவரும் வலப்பக்கத்திலும் ஒருவர் இடப்பக்கத்திலும் அமர வேண்டும் என்று இயேசுவிடம் சொல்லுகிறார். இயேசு இப்பொழுது சீடர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த அற்புதமான போதனையை கொடுக்கிறார். சீடத்துவம் என்பது அரியணையில் இருந்து கொண்டு ஆட்சி ஆளுவது அல்ல, சிலுவையை சுமந்து கொண்டு வழிகாட்டுவது. சிலுவையை சுமப்பது இயேசு எதற்காக சுமந்தார்? அன்பின் மிகுதியினால், மற்றவர்களுடைய மீட்புக்காக, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக. நம்பிக்கையாளர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் இந்த உலகின் பாவங்களை சுமக்கின்ற செம்மறியாடாக மாற வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு தன்னை மறுத்து ஆண்டவரை பின்பற்றுகின்றவர்களாக, உளப்பூர்வமாக மற்றவர்களில் பதிய வைக்கும் முத்திரையை வைக்கின்றவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அடக்கி ஆளுகின்ற அதிகாரம் கொண்ட பெரிய நிர்வாகிகளாக அல்ல, மாறாக அவர்கள் மத்தியிலே அன்பு கொண்டு வாழ்வது, சாட்சியாக வாழ்வது, வழிகாட்டி இருப்பது. நீங்கள் ஒளி என்று சொன்னார் இல்லையா? உலகிற்கு உப்பு என்று நம்மை குறித்து இயேசு பேசினார் இல்லையா? எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லி நாங்கள் அன்பினால் ஆட்சி புரிய வேண்டும். மற்றவர்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டதை போல உலக மக்களுக்காக நாங்களும் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரத்தினால் அல்ல, அன்பினால் எங்களுடைய வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும் என்று உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசு போதித்த அந்த போதனைகள் எங்கள் வாழ்க்கையின் செயல்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.